சில நேரங்கள்ல வாழ்க்கை நமக்கு பிடிச்சத குடுக்காது. ஆனா, நமக்கு தேவையானத தரப்போகுதுங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு கதவ மூடுறப்ப நம்ம அத தோல்வின்னு நெனைக்கிறோம். ஆனா, வாழ்க்கை அந்த நேரத்துல இன்னொரு கதவ திறந்து வச்சிருக்குது. அத பார்க்க தயாராகிறவங்க தான் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுறாங்க. கல்வி, பணம், பின்னணி இது எல்லாமே வெற்றிக்கான கருவி மட்டும்தான். ஆனா, உண்மையான வெற்றிய உருவாக்குறது முயற்சி, தைரியம், அது மட்டும் இல்லாம என்னால முடியுங்கிற மனநிலை. நம்மகிட்ட இல்லாததையோ நமக்கு கிடைக்காததையோ நினைச்சு கவலைப்படுறது வாழ்க்கையை நிறுத்திடும். நமக்கு கிடைச்சத பயன்படுத்த ஆரம்பிச்சா வாழ்க்கை நகர ஆரம்பிக்கும். இதை எப்பவுமே நீங்க நினைவில் வச்சுக்கோங்க. தோல்விங்கிறது முடிவு இல்லை, அது ஒரு திசை மாற்றம். நகர ஆரம்பிச்சாதான் பாதை தெரியும். இதை புரிஞ்சுக்க உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன், கேளுங்க. லண்டன் மாநகரத்தில் உள்ள ஒரு தேவாலயத்தில் ஒருத்தர் இருந்தார். ஆலயத்தில் மணி அடிக்கிறது, திருமணம், இறுதி யாத்திரை மாதிரி சடங்குகளுக்கும் மற்ற வேலைகளுக்கும் தேவாலயத்தில் வேலை செய்கிறது தான் அவரோட வேலை. இந்த வேலையை பரம்பரையாக அவரோட முன்னோர்கள் செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. இப்போ அதை அவர் செஞ்சுக்கிட்டு வர்றாரு. அவருக்கு எழுத படிக்க தெரியாது. ஆனால் அந்த தேவாலயத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை எந்த குறையும் இல்லாமல் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வந்தார். ஒரு நாள் அந்த தேவாலயத்தோட ஃபாதரை மாற்றிட்டு புதுசாக ஒருத்தரை நியமித்தாங்க. அவர் மக்களுக்கு சேவை செய்கிறதுல ரொம்பவே ஆர்வமாக இருந்தார். முதல்ல லண்டன் மக்கள் எல்லாருக்கும் எழுத்தறிவை போதிக்கணும்னு முடிவு பண்ணார். அதோட முதல் கட்டமாக தேவாலயத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு கட்டாயம் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு ஆணையிட்டார். அங்கே வேலை பார்த்துட்டு இருந்த அந்த முதியவர் இந்த செய்தியை கேட்டு தான் வேலைக்கு ஆப்பு வச்சுடுவாங்களோன்னு பயந்து நேராக அந்த ஃபாதர்கிட்டே போய் கேட்டுட்டார். ஐயா, பரம்பரையா என் வம்சம்தான் இந்த ஆலயத்தில் கட்டியர் பணியை செஞ்சுக்கிட்டு வரோம். ஆனால் எனக்கு எழுத படிக்க தெரியாது, நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டார். உன் பரம்பரையே இந்த தேவாலயத்துக்கு உழைச்சிருக்கிறதுனால உனக்கு ஒரு சலுகை தரேன். 3 மாதம் உனக்கு அவகாசம் தரேன். அதுக்குள்ளே எழுத படிக்க கற்றுக்க. நம்ம ஆலயத்தில் உள்ளவங்கள உனக்கு உதவி செய்ய சொல்கிறேன், கவலைப்படாதன்னு சொன்னார் அந்த ஃபாதர். அந்த முதியவருக்கு இதில் திருப்தி இல்லை. ஐயா, படிக்கிற வயசுலேயே எனக்கு படிப்பு சுத்தமாக வரலை. என் அப்பா எனக்கு எழுத்தறிவு கொடுக்க எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாரு. கொஞ்சம் கூட எழுத படிக்க கற்றுக் கொடுக்க முடியலை. அப்படி இருக்க 40 வயசு கடந்ததுக்கப்புறம் என்னால் எப்படி படிக்க முடியும்னு கேட்டார். அப்போ எழுத படிக்க தெரிஞ்ச ஒருத்தரை தான் நான் இந்த வேலைக்கு நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு ஃபாதர். ஒரு எத்தனையோ வருஷமா தான் வேலை பார்த்த தேவாலயத்தை விட்டு வெளியேறினாரு. வீட்டுக்கு போக மனசு வரல. மனைவி கிட்ட சொல்லணுமே வேலை போயிடுச்சுன்னு. அதனால அவர் வீட்டுக்கு நடந்து போனாரு. அவருக்கு நடந்ததை நினைக்க ஸ்ட்ரெஸ் அதிகமாயிருச்சு. ஒரு டீ குடிச்சா தேவலான்னு நினைச்சாரு. டீ கடையை நோக்கி அந்த ஹைவேல நடந்து போனாரு. அதிர்ஷ்டவசமோ இல்ல துரதிர்ஷ்டவசமோ அவர் கண்ணுல ஒரு டீ கடை கூட தென்படல. அவருக்கு அந்த நேரம் ஒரு ஸ்பார்க் வந்துச்சு. நான் ஏன் இங்க ஒரு டீ கடை வைக்க கூடாது? என்ன மாதிரி இந்த நெடுஞ்சாலையில மற்றவங்களும் டீ குடிக்க நினைக்கலாம்ல. ஆனா ஒரு கடை கூட இங்க இல்லையே, நான் ஏன் உன்னை தொடங்கக்கூடாதுன்னு அவருக்கு தோணுச்சு. ஒரு புதிய தெம்போட வீட்டுக்கு போனார். மனைவியை பார்த்து, எனக்கு எழுத படிக்க தெரியாததுனால சர்ச்சில் வேலை பறி போயிடுச்சு. கவலைப்படாத, நான் இனிமே ஒரு புது தொழில் செய்ய போகிறேன். நெடுஞ்சாலையில் ஒரு பெட்டிக்கடை வைக்க போகிறேன். மனைவிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அமைதியாக இருந்தாங்க. அந்த முதியவர் தான் இத்தனை காலமாக சேர்த்து வச்ச பணத்தை முதலாக போட்டு ஒரு கடையை ஆரம்பித்தார். கொஞ்ச நாள்லையே கள்ள கட்ட ஆரம்பிச்சிருச்சு. நல்ல லாபம் வந்துச்சு. இன்னும் சில கடைகளை திறந்து வேலைக்கு ஆட்களை நியமித்தார். கொஞ்ச நாட்கள் ஆக ஆக எங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கடை இருந்தால் நல்லா இருக்கும்னு யோசிச்சு அங்கெல்லாம் ஒரு கடையை ஆரம்பித்து வேலைக்கு ஆள் வச்சார். இப்போ அவர் பெரிய லட்சாதிபதி ஆயிட்டார். இனிமேல் நம்ம அவரை முதலாளினே அழைக்கலாம். அவர்கிட்ட பணம் அதிகமாகிறத கவனித்த பங்குச்சந்தைக்காரர்கள்லாம் அவர்கிட்ட வந்து, சார், நீங்கள் உங்கள் பணத்தை பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு இன்னும் லாபம் கிடைக்கும்னு சொன்னாங்க. நம்மளோட முதலாளி பங்குச்சந்தை பற்றியெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதேன்னு சொன்னார். கவலையை விடுங்க, நாங்கள் இருக்கோம்ல அப்படின்னு வாசன் ஐக்கேர் போல் சொன்னாங்க பங்குச்சந்தைக்காரங்க. சரி, நீங்களே நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், செஞ்சிடலாம் அப்படின்னாரு முதலாளி. நாங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ரெடி பண்ணிவிட்டு உங்களை வந்து பார்க்குறோன்னு சொல்லிட்டு போனாங்க. ஒரு வாரத்திலேயே எல்லா டாக்குமெண்ட்ஸையும் தயாரிச்சுக்கிட்டு வந்தாங்க பங்குச்சந்தைக்காரங்க. ஐயா, நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை ஒரு முறை படித்து பார்த்துட்டு ஒரு கையெழுத்து போட்டால் போதும், மற்றதெல்லாம் நாங்களே பார்த்துக்குறோன்னு சொன்னாங்க. முதலாளி தயங்கினார்.
என்னையா அப்படின்னு கேட்கவும் எனக்கு எழுத படிக்க தெரியாதேன்னு சொன்னார். இதை கேட்டு எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. சில நொடிகள் யாருமே எதுவும் பேசலை. அதுக்கப்புறம் ஒருத்தர் கேட்டார், எழுத படிக்க தெரியாமலேயே நீங்கள் இவ்வளோ பெரிய ஆள் ஆயிட்டீங்களே, உங்களுக்கு மட்டும் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா அப்படின்னாரு. முதலாளி சிரிச்சுக்கிட்டே, கோவிலில் மணி அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன், எல்லாம் நன்மைக்கேன்னு சொன்னார். இறைவன் ஒரு கதவை அடைச்சி இன்னொரு கதவை திறக்கிறதில்ல, இன்னொரு கதவை திறந்ததுக்கு அப்புறம்தான் ஒரு கதவை அடைக்கிறாருன்னு வேதாத்ரி மகரிஷி சொல்லியிருக்காரு. அதனால நம்மளோட வாழ்க்கையில ஒரு கதவு அடைக்கப்படுறப்ப இன்னொரு கதவு ஏற்கனவே திறக்கப்பட்டிருக்குங்கிறத உணர்ந்து வாழ்க்கைய நேர்மறையா அணுகுவோம். இது வாழ்க்கை வாழ்வதற்கே விஸ்டம் ஸ்டோரிஸ். நான் உங்க பவி. நன்றி, வணக்கம்.